கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சிலுவை தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்ற வேத வார்த்தையின்படியாக சிலுவையை பற்றிதான காரியங்களை நாம் தியானிக்கும் பொழுது அந்த தியானத்தினாலே வெளிப்படுகிற ஆவிக்குரிய சத்தியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒரு உன்னத பலன் நம்மை ஆட்கொள்வதை இந்த நாட்களிலே நீங்கள் உணர்வீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நம்ம விசுவாசிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தியானத்திற்கான தலைப்பும் அதனுடைய வசனத்தையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சிலுவையும் நல் உறவும். சிலுவையும் நல் உறவும். அதற்கு ஆதாரமாக எடுத்திருக்கிற வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று கொலோவேனியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது என்று பவுல் இங்கே கொரிந்து சபைக்கு தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த கொரிந்து சபையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது. அது உறவுகளை பாதிப்பதினாலே பவுல் அழகாக எழுதுகிறார். அதில் எனக்கு பிடித்தமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒளிவு மறைவின்றி யார் இந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார்கள், சொன்னார்கள் என்பதையும் பவுல் அங்கே வெளியிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். கொலோவேனியாள் என்கிற ஒரு வீட்டார், அவங்கள வீட்டில் ஒரு வேளை பவுல் விருந்துக்காக அழைக்கப்பட்டிருக்கலாம். அப்பொழுது அவள் நம்ம சபையில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை குறித்து சொல்லி நீங்கள் ஒரு தீர்வு இதற்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அதன் அடிப்படையிலே பவுல் இந்த நிருபத்தை திருச்சபைக்கு எழுதுகிறார். இதில் அவர் முக்கியமாக வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்னன்னா, சீர்பொருந்தி இருக்கவும். இந்த சீர்பொருந்துதல் என்பது உறவை மேம்படுத்தக்கூடிய ஒன்று, உறவை சரி செய்யக்கூடிய ஒன்று. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் தான். உறவு பிரச்சனை நிறையா இருக்கிறது. அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை இருக்குது, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்குது, அம்மாவுக்கும் மகளுக்கும் இருக்கிறது, மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிறது, ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது, ஏன் போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பிரச்சனை இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் இந்த பிரச்சனை என்பது இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இது சமுதாயத்தை மட்டுமல்ல, திருச்சபைக்குள்ளேயும் ஆண்டவருடைய பரிசுத்தமான இரத்தத்தாலே சிலுவையில் அவர் சிந்தி மீட்டு கொண்ட சபைக்குள்ளேயும் இப்படிப்பட்டதான பிரிவினைகள் இருப்பதை இந்த நாட்களில் நாம் அதிகமாக உணர்கிறோம், பார்க்கிறோம், அதை குறித்து வேதனைப்படுகிறோம். அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களும் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சிலுவை தியானத்திற்கு இந்த சிலுவையும் நல் உறவும் என்கிற தலைப்பில் கொஞ்ச நேரம் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எப்படி நாம் சீர்பொருந்த வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். சபை என்பது நீங்கள் பாருங்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட மீட்கப்பட்ட ஒன்று. பொதுவாகவே கிறிஸ்துவின் திருச்சபை என்று சபை என்று வரும் பொழுது சபை யாருக்காக செயல்படுகிறது? இன்றைக்கு இந்த உலகத்தில் ஏராளமான அமைப்புகள் இருக்கிறது, இயக்கங்கள் இருக்கிறது, ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அந்த உலக ஸ்தாபனங்கள், உலக இயக்கங்கள், அமைப்புகள் எல்லாமே தங்களுடைய அங்கத்தினர்களுக்காக செயல்படுகிறது. ஆனால் திருச்சபை இதில் விதி விலக்கு. திருச்சபை தன்னுடைய அங்கத்தினர்களுக்காக அல்ல, திருச்சபைக்கு வெளியே இருக்கிற அல்லது தனது அங்கத்தினர்கள் அல்லாதவர்களுக்காக செயல்படுகிற ஒரு அமைப்பு தான் சபை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சபை என்பது கிறிஸ்தவர்களுக்காக அல்லது தன்னுடைய அங்கத்தினர்களுக்காக இயங்குகிற ஒன்று அல்ல, தனது அங்கத்தினர் அல்லாதவர்களுக்காக இயங்குகிற ஒரு அமைப்பு.
சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக இயங்குகிற ஒரு அமைப்பு தான் திருச்சபை. அப்படி ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்தி அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தாலே அவர்கள் கழுவப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ள வந்து மீண்டும் இந்த உலகத்திற்குள்ள அவர்களை சாட்சியாக அனுப்புவதுதான் திருச்சபையினுடைய பணியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பரிசுத்தமான இரத்தத்தாலே கழுவி மீட்டெடுக்கப்பட்ட இந்த சபைக்குள்ள பிரிவினைகள் இருக்கலாமா அப்படி என்றால் ஒற்றை வார்த்தையில் நாம் சொல்லிவிடலாம், இருக்கக்கூடாது என்று. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சபைகளிலே பிரிவினைகள் இல்லையா? போராட்டங்கள் இல்லையா? வாக்குவாதங்கள் இல்லையா? ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா என்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காரியத்தில் தான் இன்றைக்கு அந்த சிலுவையை பற்றிதான அந்த வெளிப்பாடு அல்லது சிலுவை பற்றிதான அந்த உபதேசம் ஒரு சீர்பொருந்தலுக்கு நேராக, ஒரு நல்லுறவுக்கு நேராக நம்மை வழிநடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சபை தேவனுடையது, அது ஒன்றானது, அது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த காரியம் எல்லாருடைய மனதிலேயும் இருக்க வேண்டியது ஒன்று. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிற, சபை ஒன்றானது, சபை எல்லாருக்கும் உரியது, அந்த சபை தேவனுடையது. என்றைக்கு என்னுடைய சபை, என்னுடைய ஆலயம், என்னுடைய விசுவாசி அப்படி என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறதோ அன்றைக்கு மற்ற எல்லாமே வந்து விடுகிறது. அப்போ பிரச்சனை இல்லாத சபைகளே கிடையாதா அப்படின்றால் சபைக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு தேவனுடைய மனிதர் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், சபைகளுக்குள்ள பிரிவினை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது ஒவ்வொருவருக்கும் நாம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் இந்த 2 நிருபங்களையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் திருச்சபையின் பிள்ளைகளாகிய ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த 2 நிருபங்களையும் அவர்கள் வாசித்து தியானம் பண்ணி அவர்கள் அதை கடைபிடித்தார்கள் என்றால் சபைகளுக்குள்ள ஒரு நல் உறவு ஏற்படும் என்று சொல்லுகிறார். இந்த கொரிந்தியருக்கு எழுதின அந்த நிருபத்தை நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ இதை ஒருவேளை போதகர்கள் பார்த்து கொண்டு இருப்போம் என்றால் நம்முடைய விசுவாசிகளுக்கு இந்த கொரிந்து சபைக்கு பவுல் எழுதின நிருபங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். அப்பொழுது சபைகளுக்குள்ளே ஒரு ஒற்றுமை, ஒரு ஏக சிந்தை, ஒரு ஏக மனதை ஆண்டவர் அருள் செய்வார். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய சபைகளுக்குள்ள பிரிவினைகள் இருக்கவே கூடாது. ஒருவேளை மற்ற இந்த உலக பிரகாரமான படிப்புகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், வசதி வாய்ப்புகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் நான் ஒன்றுபடும் பொழுது சபைகளுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாதபடிக்கு ஒரு நல்லுறவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34, 35 அந்த வசனங்களையும் நான் வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யோவான் 13, 34, 35 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34, 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். 35ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நான் உங்களை நேசித்ததை போல நீங்கள் ஒருவர் ஒருவர் நேசியுங்கள். அப்போ சீர் பொருந்தணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது சக விசுவாசியை நான் என்னை போல நேசிக்க வேண்டியது அவசியம். அப்போதான் அந்த சீர் பொருந்துதல் வரும். ஏற்றத்தாழ்வை பார்க்காமல் நாம் அவர்களை பட்சமாக நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருப்போம் என்றால் இந்த சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள், திருச்சபைக்கு வெளியே உள்ளவர்கள் நம்முடைய ஐக்கியத்தை பார்த்து, நம்முடைய அன்பை பார்த்து, இது அல்லவா குடும்பம், இவர்கள் அல்லவா உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள், அவருடைய ஐக்கியத்தை பாருங்கள், அவருடைய அன்பை பாருங்கள், அவருடைய ஒரு மனதை பாருங்கள், அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து கிறிஸ்துவண்டை ஈர்க்கப்படுவார்கள், சபை பக்கமாக ஈர்க்கப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
சிலுவையை குறித்து டாக்டர் பில்லி கிரஹாம் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மேலிருந்து கீழே ஒரு சட்டம் வருகிறது, சைடில் இருந்து ஒரு சட்டம் வருகிறது, ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு சட்டமும் எதை குறிக்கிறது என்றால், இந்த இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போகிற இந்த சட்டம் எதை குறிக்கிறது என்றால், எனக்கும் அடுத்த சகோதரருக்கும் உள்ள உறவை குறிக்கிறது. இந்த கீழிருந்து மேலே வருகிற அந்த சட்டம் எதை குறிக்கிறது என்றால், எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை குறிக்கிறது. அப்போ எனக்கும் சக மனிதனுக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சரியாக இருக்க வேண்டும். எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கும் என்றால், எனக்கும் சக மனிதனுக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கும். அதுதான் சிலுவை என்று அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆகவே சிலுவையை குறித்து தியானிக்கிற இந்த நாட்களிலே உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? அதை முதலாவது சீர்படுத்துங்கள். அதை சீர்படுத்தி விட்டுட்டீங்கன்னா, அதை சீர்படுத்த நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா, நிச்சயமாகவே உங்களுக்கும் சக மனிதருக்கும் உள்ள உறவு சரிப்படும், சீர்படும். அப்பொழுது நான் வாசித்த அந்த வேத பகுதியினுடைய அந்த ஆசீர்வாதம் நம்முடைய திருச்சபையிலே ஆண்டவர் தந்து இந்த உலகத்திற்கு ஒரு ஒளி விளக்காக, இந்த உலகத்திற்கு ஒரு உப்பாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். மீண்டும் நாளைக்கு இந்த சிலுவையை பற்றி தானே என்ன ஒரு தியானத்தை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் இருப்போம். அருமையானவர்கள், இந்த நாட்களிலே இந்த சிலுவை பற்றிதான தியானத்தை அதிகமாக பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.